على رسوله الكريم أما بعد الحمد لله அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் 20 நாட்களை முடித்துவிட்டு 3வது பத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நம்ம பாரு, அதுக்குள்ளே 20 நாள் கடந்துருச்சு. இப்போ உட்காந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம நிலைமை என்ன. ஒரு மாதிரி எனக்குள்ள ஃபீலிங் என்னன்னா, ஒரு மாதிரியான நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தாலிமோட இருந்துட்டு உஸ்தாமார்களோட பிள்ளைங்களோட ஜாலியாக இருந்துட்டு அடுத்த வாரம் இந்நேரம் அவங்கவுங்க உங்கள் வீட்டில் இருப்போம். அதை நினைக்கும் போது ஒரு விதமான நமக்கு ஒரு வருத்தமும் வரதா செய்யும். ஆரம்பத்தில் நமக்கு வரும்போது உள்ள நுழையும் பொழுது ஒரு மாதிரியாக வந்தோம். அடுத்து போக போக நல்லா ஜாலியாக இபாதத்துகளோட நல்ல ஒரு ஒன்றிணைஞ்சிட்டு இந்த 27 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போகும்போது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விதமான வருத்தம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தாலா நம் மௌத்தா போற மரணிக்கும் வரைக்கும் இந்த ரமலான் இஜ்திமாவை நமக்கு இருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக என்ற துவாவுடன் இன்ஷா அல்லாஹ் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் பொதுவாக இந்த திரைப்படத்துறை என்பது ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திரைப்படத்துறையில் நம்ம பார்க்கிறது ஒன்றா இருக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேறையா இருக்கும். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் திரைப்பட நடிகையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற மோனிகா என்ற நடிகையை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இவங்க 1988ஆம் ஆண்டு கேரளாவில் என்ன செய்கிறாங்க, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க தந்தை என்ன செய்கிறாங்கன்னா தனது குடும்பத்தோடு சென்னையில் தன்னுடைய பணி நிமித்தமாக சென்னைக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 வயதிலேயே என்ன செஞ்சிடறாங்க, குழந்தை கதாபாத்திரமாக அறிமுகமாகி கிட்டத்தட்ட 69 திரைப்படங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடித்த எல்லா திரைப்படங்களுமே ஒரு கண்ணியமான ஒரு திரைப்படமாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2014ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு தேதியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டிங் ஏற்பாடு செய்கிறாங்க. பத்திரிகை செய்தியாளர்கள் அதை கூப்பிட்டு அவங்க தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்போ பொதுவாக அந்த சினிமா நடிகைகள் ஆக்டர்ஸ் ஏதாச்சும் ப்ரெஸ் மீட்டிங் கூப்பிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா எல்லாமே வந்துருவாங்க. சரி, ஏதோ செய்தி சொல்ல போகிறாங்க அப்படின்றதுக்காண்டி எல்லா மீடியாவும் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. இவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா முகத்தில் புன்முறுவலோட முழுக்க ஹிஜாப் போட்டு புர்கா போட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்றது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பெயரை ரஹீமாவாக நான் மாற்றிக்கொண்டேன் என்பதாக என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, இந்த இஸ்லாத்தை நான் 2010ஆம் ஆண்டு 4 வருடத்திற்கு முன்பாக 2010லே நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதை நான் வெளியில் சொல்லலை. நான் இஸ்லாத்தை ஏற்ற செய்தி தெரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா திரைப்பட இயக்குநர்கள் எல்லாருமே திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக என்னை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. வேறு காரணங்களை சொல்லி நான் அவங்களுக்கு அதை அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாமல் நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் வேற வழி இல்லாமல் இப்போ நான் என்ன செஞ்சுறேன், இந்த வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ் நியூஸில் அந்த தகவலை வெளிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று செய்தியை சொல்கிறாங்க. அதாவது எனக்கு இப்போவுமே திரைப்படத்தில் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வரதான் இருக்குது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் திடீர்னு இஸ்லாத்துக்கு போகிறதுனால ஏதோ ஒரு துபாய் ஷேக்கை நான் திருமணம் முடிக்க போகிறேன், ஏதோ ஒரு பெரிய செல்வந்தர் இஸ்லாமிய ஒரு செல்வந்தரை நான் திருமணம் முடித்து கொண்டு நான் என்னுடைய லைஃப்பில் நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். இஸ்லாத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்று தான் என்ன செய்கிறேன், நான் இஸ்லாத்தில் நுழையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நபருக்காக வேண்டி நான் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தேன் அப்படின்னா அவரை திருமணம் முடித்த பிறகு திருமண வாழ்க்கையில் ஏதாச்சும் சிக்கல் ஏற்பட்டு மனமுறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்குண்டான அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு முழு விருப்பத்தோட தான் நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இவங்களும் தன்னுடைய குடும்பத்துல அந்த 2010ஆம் ஆண்டு தன்னுடைய குடும்பத்துல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தினர்கள் அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கொள்ளல. ஆனா இருந்தாலும் அவங்க குடும்பத்தினரை கண்டுகொள்ளாம இவங்க என்ன செய்யறாங்க, அந்த புர்கா அணிகிறது, குரான் ஓதுறது, இந்த மாதிரி பழக்கங்களை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அந்த குடும்பங்களும் இவங்களுக்கு ஒத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா இதுங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இவருடைய தந்தை 2007ஆம் ஆண்டு மௌத்தாயிடுறாங்க, இறந்துடுறாரு. அந்த திரைப்பட துறையில இருக்கும் பொழுது இவங்களுக்கு முதுகெலும்பா இருந்தது யார் அப்படின்னா அவங்க தந்தை தான். எந்த ஒரு செயல்னாலும் இவங்களுக்கு எந்த ஒரு தேவைனாலும் கடைக்கு போறது மற்ற எல்லா தேவைகளுமே அவங்களுடைய தந்தை தான், அந்த நடிகையுடைய தந்தை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கபலமா இருந்து செய்வாங்க. இப்போ 2007 அவங்க இறந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு
பெரிய ஒரு இதாயிருச்சு, ஒரு நிர்கதியா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு தேவையினாலும் இவங்க தான் வெளியில போற மாதிரி இருக்குது. அப்படி போகக்கூடிய நேரங்கள்ல சில பேர் நல்லது சொல்றாங்க, ஒரு சிலர் நடிகை என்பதை ஒரு சிலர் கேலி கிண்டல், இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படுது. அப்ப இந்த கேலி கிண்டல்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம என்ன செய்வோம், முஸ்லிம்கள் அணியக்கூடிய அந்த புர்கா முழு ஹிஜாப் என்ன செய்வோம், நம்ம அணிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா வெளி ஆட்களுக்கு யாரும் தெரியாது, யாரும் நம்மளை கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த நோக்கத்தை என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க வந்து புர்காவை அணிறாங்க. அந்த புர்காவை அணிஞ்சதுக்கு பிறகு அவங்களே அந்த மாற்றத்தை உணர்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி இந்த சமூகம் நடத்துச்சு, இப்ப எப்படி நம்ம சமூகம் நம்மள வந்து கண்ணியமானவர் நடத்துறதை பார்த்து அவங்களுடைய மனசுல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. சாதாரண ஒரு முஸ்லீம் அணியக்கூடிய ஒரு ஆடையை நான் உடுத்துனதுனாலயே இவ்வளவு கண்ணியம் இருக்கு அப்படின்னா அப்ப முஸ்லீமுடைய அந்த இஸ்லாமியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை நினைச்சு அதை யோசிக்க ஆரம்பிச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஆசைப்படுறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் ஏற்படுது. அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து ஹசன் அப்படின்ற ஒரு நண்பர் கிடைக்கிறார். அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் எத்தனையோ நபர்களோட எத்தனை நபர்கள் என்கிட்ட பழகி இருக்கிறாங்க, ஆனா ஏதாவது ஒரு காரணத்தோட தான் என்கிட்ட பழகுவாங்க. ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய உடன்பிறவா சகோதரராக இருந்த அந்த ஹசன் அவங்களும் வந்து நான் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முக்கிய காரணமா இருந்தாங்க. எனக்கு நிறைய தகவல்கள் விளக்கங்களை சொல்லி கொடுத்து என்ன செஞ்சாங்க, குர்ஆனுடைய விளக்கங்கள் மற்ற விளக்கங்களை சொல்லி கொடுத்து இந்த இஸ்லாத்துடன் இன்னும் எனக்கு இந்த ஈர்ப்பை வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு குர்ஆனோட அந்த வாசிக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப இவங்களுக்கு கவர்ந்தது என்ன அப்படின்னா, இந்த குர்ஆன் வந்து இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, அதனுடைய தோற்றம் என்ன, அது எப்படி அழியும், இன்னும் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட அனைத்து முன் அறிவிப்புகளையும் இந்த குர்ஆன் பேசுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு கவர்ந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுவா எல்லா மதமும் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல விஷயத்தை தான் போதிக்கும். அதே நேரத்துல இஸ்லாமுடைய மார்க்கம் மட்டும் அந்த நல்ல விஷயத்தை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மதங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அப்படியே போற போக அப்படியே அட்வைஸ் செஞ்சுட்டு போயிடும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஏழைகளுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும், ஜகாத் என்பதை கண்டிப்பாக கட்டாயமாக்கி அதை கடமையாக்கி இருக்கிறது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி காரணங்கள் நிறைய சொல்றாங்க. அது போன்று ஒரு இஸ்லாத்தை வந்து தண்டனைகள் குற்றவியல் தண்டனைகள் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படையில பார்க்கும்போது ஒரு முரட்டுத்தனமாக தெரியும். உதாரணமாக வந்து திருடா கையை வெட்டுறது, இந்த மாதிரி உள்ள தண்டனைகள் முரட்டுத்தனமா தெரியும். ஆனா அந்த பாதிக்கப்பட்டவருடைய நிலையில இருந்து பார்க்கும்போது இது வந்து சரியான ஒரு சரியாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி பல ரீசன்களை அவங்க சொல்லி காட்டு, இதெல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்குண்டான காரணங்கள் அப்படின்ற சொல்லி காட்டுறாங்க. கடைசியில் இப்ப அவங்க தற்போது அவங்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றது மாதிரி அவங்க புத்தகங்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துடன் போரூர்ல இருந்து ஒரு வீட்டுல என்ன செய்றாங்க அப்படின்னா ஆர்கானிக் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை வந்து தன்னுடைய வீட்டுல இருந்து அதை வந்து வியாபாரம் செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. அவங்க இப்படி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, மக்களோட மக்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு ஒரு பிடித்த அடியானாக நான் வாழ்வதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லி காட்டுறாங்க. ஆக ஒரு நபர் ஒரு திரைப்படத்துல ஒரு நடிச்ச ஒரு பிரபலம் அவங்க வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த முஸ்லிம்கள் அணியக்கூடிய நம்ம ஆடை தான். அப்ப இந்த ஆடை பலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த ஒரு அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த ஒரு மார்க்கத்தை வழங்கினானோ அந்த மார்க்கத்திலே பற்றுடன் இருந்து கடைசி வரைக்கும் இதிலே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.